33வது வசனம், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை ஆடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனையே கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உரிமை பாராட்டி என் கர்த்தர் என் தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு நல்ல ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். சுவாசிக்கக்கூடிய நல்ல மூச்சு காற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை பாடி கொண்டாடுவோம், அவரை புகழ்ந்து கொண்டே இருப்போம், அவரை துதிச்சுக்கிட்டே இருப்போம். மீதியானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டி இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும். நல்ல கரங்களை தட்டி பிள்ளைங்க எல்லாரும், ஒவ்வொரு நாளும் புதிது, முடிவு இல்லாதது விலகும், பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்து போகுமா, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உனக்கு நான் பண்ணின என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு வேதம் சொல்லுகிறது. விலகாத மாறாத உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய சமாதானத்துக்காக நல்ல கரங்களை தட்டி உணர்ந்தவர்களாக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாம் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பேசுகிறோம். கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை எப்போ ஆரம்பித்தேன் இந்த வார்த்தையை அப்படின்னு நான் திரும்பி பார்த்தேன். 1/8/2023 இந்த மையமாக இந்த வார்த்தை எடுத்தது. போன வருஷம் முதல் வாரத்தில் எடுத்த வார்த்தை. விசுவாசித்தேன். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அல்லேலூயா. ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அஸ்திபாரமான ஒன்று இருக்கும் அப்படின்னா என்னென்னா விசுவாசம்தான். இந்த ஒரே வார்த்தையில் விசுவாசங்கிற வார்த்தை எத்தனை முறை இந்த வசனத்தில் எத்தனை முறை வருது? 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஒரே வசனத்தில்
விசுவாசங்கிற வார்த்தை, ஃபெய்த் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை முறை வருதுன்னா 3 முறை. விசுவாசித்தே ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி சங்கீதத்தில் இருக்க அந்த வார்த்தை. நாங்களும், பவுல் சொல்றாரு, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து. எத்தனை பேர் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கன்னு நம்புறீங்க? அல்லேலூயா. என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் தான் அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்றையிலிருந்து நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து எதை விசுவாசிக்கிறோமோ அதையே பேசுகிறோம். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. அதே 3ஆம் அதிகாரம், அதே 4ஆம் அதிகாரத்தில் தான் 8வது வசனம் படிங்க. ம் 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 இல்லை. அடுத்து 16வது வசனம் படிங்க. பாருங்களேன், இல்லை இல்லைன்னே சொல்கிறார். என்னென்ன இல்லை? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. எல்லாம் சொல்லுங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. ஒருத்தன் நம்ம பக்கத்தில் இருந்துட்டு நீ ஒடுங்கிடுவ அப்படின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அதே வேலை தான். வசனத்தை பொய்யாக்குறது, கடவுளை பொய்யாக்குறது, கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் நம்ம மனுஷனுடைய வார்த்தைகளையும் உலக வார்த்தைகளையும் கேட்பதற்காக வேண்டியே நம்ம திசை திருப்புவது. அது அதற்காகவே அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனால் எனக்கு ஒரு வேலையை கற்று தந்திருக்கிறார். என்ன வேலைன்னா, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எப்பக்கத்திலும் ஒடுங்கி போகிறதில்லை. முன்னாடியெல்லாம் பசங்களுக்கு படிக்க தெரியாதா? பிள்ளைங்களுக்கெல்லாம் படிக்க தெரியாதாப்பா? இந்த மேலே போர்டு இருக்குது பாருங்களேன், பார்த்து படிங்க பார்ப்போம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 4 இல்லை இல்லைன்னு சொல்கிறார். ஒடுங்கி போகிறதில்லை, மனமுறிவு அடைகிறதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை. 16 நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. சொல்லுங்க, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துவதற்கு எத்தனையோ விதமான அரசியல் மாற்றங்கள், இயற்கை காலநிலை மாற்றங்கள், வருமான பொருளாதார நிலையிலே மாற்றங்கள், அது மட்டும் இல்லை கொள்ளை நோய், அது இதுன்னு என்னென்னமோ வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வேதம் மட்டுமே நமக்கு சத்தியம், வேதம் மட்டுமே நமக்கு உண்மை, அது மாறவே மாறாது. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால், எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சுற்றி எனக்கு அனல் போன்ற அக்கினி போன்ற சோதனைகள் இருந்தாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. கலக்கம் உண்டாக்கக்கூடிய, வீட்டை விட்டு வீட்டில் இருந்தாலுமே கலக்கம் வருது. ஏன்னா கையில் என்ன இருக்குது? மொபைல் வச்சுருக்குறோமா, அதில் நியூஸை பார்த்தாலோ என்னத்தையாவது ஒன்றை பார்த்தாலே உடனே மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. தலைப்பை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது இல்லையா? யூடியூப்பில் நீங்கள் தலைப்புக்கும் அவன் உள்ள இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் பார்த்தா தலைப்பை பார்த்தாலே ஒரு கலக்கம் இருக்கும். ஆனால் இங்கே சொல்கிறாரு, கலக்கம் அடைந்தாலும் நாங்கள் என்ன ஆகிறதில்ல, மனம் ஒரு நாளும் முறிந்து போவது இல்லை. துன்பப்படுத்தப்பட்டும், துன்பப்படுத்துகிறவங்க இருக்காங்க, கூட்டம் மிகுதியாக தான் இருக்குது. துன்பப்படுத்தணுன்னே கங்கணம் பட்டி கொண்டு திரிகிற கூட்டங்கள் மிகுதியாக தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை, நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கொண்டு போய் அங்கே போய் நிறுத்தும்போது எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? ஒரு பெரிய துன்பம் தான் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு அந்த விசுவாசம் இருந்திருக்கு. என்னை நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார், ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்கவே, ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒருவரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறதுனால நீ நிறுத்தின, மனுஷன் நிறுத்தின, ஓ வல்லமையில் ஓ அறிவில் நிறுத்தின இந்த சிலையை நான் ஒரு நாளும் ஒருபோதும் வணங்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை தப்புவித்தார், அவர்களை கைவிடவே இல்லை. அடுத்தது சொல்றாரு, நான் கீழே தள்ளப்பட்டும்
எல்லாருக்கும் பயம், மரண பயம். மடிந்து போயிடுவோமோ, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களே. அதாவது காற்றையும் கடலையும் படைத்தவரே கூட இருக்கிறாரு. அன்னைக்கு அவங்களுக்கு தெரில. ஆனால் சொல்கிற, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு கத்துறாங்க. எழும்பி ஒரே வார்த்தை அப்படி தான் சொல்கிறார். அதட்டினா இல்லையா, அமைதா இறையாதே அமைதலாக இரு, அவ்வளோதான். அப்படி கப்புன்னு நின்றுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு விரோதமாகவும் என்னென்னமோ எழும்பி நிற்கட்டும், இறஞ்சிக்கிட்டு நிற்கட்டும், ஒரு மாதிரி சத்தமெல்லாம் அப்படியே நம்முடைய காதுகளில் அப்படியே பெருசாக தொனிக்கிறது போலவும் இருக்கட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் கீழே விழுந்தும் கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறது, இதைத்தான் பேசுகிறேங்கிறாரு பவுல். இங்கே சொல்கிறாரு, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து, 16 சொல்லுங்கள், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், கீழே தள்ளப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நான் பலம் உள்ளவனாக மாறிக்கொண்டே இருக்கிறேனே தவிர நான் பலவீனமாய் ஆகிறது இல்லை. என்னுடைய உள்ளான மனுஷன் என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறானா, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அதனால பாடுகளை, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை கண்டு ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் அல்ல. உங்கள் கண்ணு முன்னால் வைக்க வேண்டிய ஒன்று இருக்குமானால் அது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கு, அதாவது சூழ்நிலையை நான் பார்க்கவில்லை, கோயம்புத்தூர்ல பாடினாங்க நினைக்கிறேன். நல்லா அழகாக இருக்குது, நல்லா அடுத்த வாரம் நாங்கள் அந்த பாட்டை பாடுவோம்னு நினைக்கிறேன். அது எங்கே, அந்த பாட்டு புக்கு எங்கே? ரொம்ப அழகான ஒரு பாடல். நமக்கு இந்த காலத்தில் தேவையான வரிகள்லாம் அப்படி மணி மணியாக எழுதியிருக்கிறாங்க. எங்க பிரைஸ்? சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சொல்லுங்க, சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இந்த இடத்துல கொஞ்சம் ராகம் மாறி வருது. இல்லாதவைகளை இருப்பவைகளை போல் அழைக்கும் தெய்வம் அவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சூழ்நிலைகள்லாம் பார்க்காதீங்க. அதில் 2வது அடி, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால். இந்த வார்த்தை யார் சொன்னா? கர்த்தர் சொல்றாரு. மழையும் பார்க்க, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் என்ன வரும்? கையளவு மேகம் பெருமழை பொழியும். நம்பிக்கை இருந்தாதான் பொழியும். அல்லேலூயா. அதில் சொல்கிறாரு, வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றாகிலும். வசனத்தை அப்படியே ரிப்பீட் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாய் சொல்லட்டும், உங்கள் கண்ணு வசனத்தை பார்க்கட்டும், உங்கள் காதுக்குள்ளே வழியா அந்த இருதயத்தை போட்டு அப்படியே குழப்பி வச்சிருக்கிறான்ல பிசாசு, அங்கே போய் வசனம் விதைக்கப்படட்டும். விதைக்கப்பட 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 உங்கள் இருதயமாகிய நிலத்தில் வசனத்தை விதைச்சிங்கன்னா அது முளைத்து 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் பார்த்து படிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதனால் எதையும் பார்க்க வேண்டாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே 5 இல்லைன்னு சொல்கிறார். இது இப்படி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ விசுவாசனா என்னன்னு பார்த்தோம். மீனிங் என்ன? விசுவாசத்துக்கு உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணக்கூடாத உலகத்தை கண்டு
செயல்படவே முடியாத ஒன்றை கண்டு விசுவாசிப்பதற்கு பெயர் தான் விசுவாசம். சொல்லுங்களேன். காணக்கூடாத உலகத்தை கண்டு, காணக்கூடாத உலகத்தை கண்டு செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்காக அவரை விசுவாசிப்பது தான் விசுவாசம். என் கண்ணு முன்னாடி காற்று கொந்தளிக்குது, என் கண்ணு முன்னாடி புயல் காற்று வீசி கொண்டிருக்கிறது, ஆனால் இவைகளின் நடுவில் இளைப்பாறுதல் தரக்கூடிய கர்த்தர் என் படகிலே என்னோடு கூட இருக்கிறாருன்னு நம்புகிறோம் பாருங்களேன், அதுதான் விசுவாசம். ஆமென், ஆமென். இதே 2 கொரிந்தியர் 4:17-18 படிங்க. பாருங்க, நீங்களும் நானும் எதைத்தான் நோக்கி இருக்கிறோன்னு வேதம் சொல்லுது. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு உண்டாக்குகிறது. அல்லேலூயா. காணப்படுகிற உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உபத்திரவம் எப்படி நீங்கிருமா? அதி சீக்கிரமாய். அல்லேலூயா. காணப்படுகிற உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உபத்திரவங்கள் அதி சீக்கிரமாய் நீங்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகவே 18, ஏனெனில் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளோ, நீங்களும் நானும் எதை நோக்கி இருக்கிறோம்? காணப்படாதவைகளை குறித்து. அதுதான் என்னதான்? நிச்சயமானவைகள், மாறாதவைகள்னு வேதம் சொல்லுது. ஆமென். காணப்படுகிறவைகள் அநிச்சயமானவைகளாம், காணப்படாதவைகளே நிச்சயமானவைகள். அப்போ நீங்களும் நானும் என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்துக்கிட்டு சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை காணப்படாமல் இருக்கலாம், காணப்படாமல் இருக்கலாம், வார்த்தை மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த காணப்படாதவைகளுக்கு திறவுகோலாய் கொடுத்திருக்கிற வார்த்தை என்னை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக நடத்த அது போதுமானதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப 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 அவசியம். நீங்கள் விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. எபிரேயர் 11:6 ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, நீங்கள் பிரியமாகவே இருக்க முடியாதான். விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் பிரியமாகவே இருக்க முடியாதான். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் வேண்டும். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு நம்புறீங்க? கையை உயர்த்தி ஹானஸ்டாக பதில் சொல்லுங்க. ஒரு சத்தம், ஒரு அவரை கனப்படுத்துகிற வகையில் ஒரு அலையிலையோ சொல்லுவோமா? தேவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுக்குறாரா? எத்தனை பேர் நம்பிக்கையோட ஜெபம் பண்ணீங்க? நான் அவரை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு பலன் அளிப்பார், எனக்கு பலன் கொடுப்பார், என் சத்தத்தை கேட்டு எனக்கு மறு உத்தரவு தருவார். நான் வேதம் சொல்லிருச்சு, அவர் கொடுத்த வார்த்தை சொல்லிருச்சுங்க. அவ்வளோதான். ஜெபிச்சு முடிச்சுட்டு ஜெபம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு பார்ப்போம், அப்படி சொல்லக்கூடாது. அங்கே நான் அவரை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு என்ன செய்வாராம்? பலன் அளிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்யணுமா? அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் இல்லாமல் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்கிறதே இல்லை. நான் கடந்த நாட்களில் அப்படியே விசுவாசத்தினால அங்கே இருக்கும்போதே ஆண்டவர் எனக்குள்ளே அந்த வார்த்தையை போட்டார், எதெல்லாம் விசுவாசத்தினால பெறுறோம். அங்கே இந்த பிரமிளா ஜெயராஜ் அவங்க சொன்னாங்க, ரோமர் 1:4 மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன்,
பரிசுத்த ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன். மரித்தோரிலிருந்து அடுத்த வசனமாப்பா, அடுத்த வசனம் 5வது போடுங்க. இல்லை அந்த 5வது வசனம் மட்டும்தான். தேவனுடைய 3 பகுதியை இங்கே சொல்லுது. இயேசு கிறிஸ்துனுடைய 3 பகுதி. 1, அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் யாரு? தேவனுடைய சுதன். அத்தோட நிறுத்தாம 3வது ஒன்று சொல்றாரு பாருங்களேன், உயிர் தெழுந்ததினாலே. அல்லேலூயா. உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள்னு சொன்னாங்க. இதை விசுவாசித்தா பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தினால அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அதை ஃபெய்த்தை கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த விசுவாசத்தினால நம்ம எதெல்லாம் பெற்றிருக்கிறோம், எதெல்லாம் ஆண்டவர் வச்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு 12 விஷயத்த சொல்கிறேன், வசனத்தையும் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு வசனமாக படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதனால் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. விசுவாசத்தினால ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு வேதம் சொல்லுதுன்னா, 1, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. வசன அப்போஸ்தலர் 26:18, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை எழுதிக்கோங்க. அப்படி டைப் விசுவாசத்தினாலே அப்படின்னு தலை போட்டுட்டு கீழே 1, 2, 3 அப்படி போட்டுக்கோங்க. ரட்சிக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் 26:18, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. அதே வசனத்திலேயே இன்னொன்றும் சொல்கிறாரு, பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுறதோடு மாத்திரமில்லாமல் பரிசுத்தமும் ஆக்கப்படுகிறோம். இந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 28:18 படிங்க. இருபத்தி 18மா? அதான் அதுதான். இவ்வளோ பெரிய காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி 18வது வசனத்துடைய துவக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, அவர்கள் என்னை பற்றும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால தான் ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாகுதான்? பாவ மன்னிப்பு, அதோடு கூட பரிசுத்தமாக்கப்படுதல். அல்லேலூயா. பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுதலையும் எதனால நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் விசுவாசத்தினாலே. ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தினால. நீங்க விசுவாசித்தாதான் பாவ மன்னிப்பு உங்களுக்கு உண்டாகும். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுவார், பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து சொல்லுவார், நீங்க என்ன விசுவாசிக்கலைன்னா உங்க பாவத்திலேயே நீங்க சாவீர்கள். வசனத்தை படிச்சிருக்கீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். மேலே முன்னாடி உள்ள வசனத்தை படிங்க சார். நானே அவர் என்று, நானே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று யார் விசுவாசிக்கலையோ அவர்களுக்கு என்ன செய்வாங்களா? பாவங்களிலே சாவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்போஸ்தலர் 26:18 சொல்லும்போது
அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாகுதலையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 2 ஆசீர்வாதத்தை தர்றார். 3வது 5:1 ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ரெண்டு ஆசீர்வாதத்தை அங்க சொல்றார். ஒன்று, நீங்களும் நானும் என்ன வாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இது எப்படி தான் வருது? விசுவாசத்தினால. ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிறேன்னா நான் அதை எப்படி சொல்லி பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து, எனக்காக வந்தவர், மாம்ச வடிவத்தில் வந்தவர் நீர்தான். நீர் தாவீதின்படி தேவனுடைய தாவீதின்படி மாம்சத்தின்படி தாவீதின் குமாரன், பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. நீங்கள் சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பாவ மன்னிப்பை தருகிறதை நீங்கள் உணர முடியும். பிசாசு சொல்லுவான், நீ குற்றவாளி, நீ பாவி, நீ கபடு நிறைஞ்சவன், உனக்கு பொல்லாப்பு நிறைஞ்ச இருதயம் இருக்கு, நீ சோம்பேறி, நீ அது இது அப்படி இப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட சொல்லணும், ஆமாம் உண்மைதான், நான் பாவிதான், நான் குற்றவாளி தான், நான் அக்கிரமம் செஞ்சேன்தான். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என்னை கர்த்தர் முழுவதுமாக கழுவி என்னை சுத்திகரித்து என்னை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். இதை நம்பினா சொல்லணும். அவன் என்னை குற்றப்படுத்தி என்னை தாழ்த்தி அவனுடைய வார்த்தைக்கு கீழே என்னை கொண்டு போகணும்னு அவன் நினைக்கிறான். அதற்கு நான் இடம் கொடுக்காம என் வாயை திறந்து சொல்லணும், சத்துருவே நீ எனக்கு விரோதமா, நான் விழுந்துதான் இருந்தேன், ஆனாலும் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார். ஒரு காலத்தில் இருளில் இருந்தேன்னா இன்றைக்கு என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி அப்படி எப்படி சொல்ல, ஒரு மார்வலஸ் லைட், ஆமென், ஒரு வண்டர்ஃபுல் லைட்டு, விவரிக்க முடியாத ஒரு ஒளியின் இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். 1, பாவ மன்னிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். 2வது, பரிசுத்தமாகுதலை கர்த்தர் விசுவாசத்தினாலே தந்திருக்கிறார். 3, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். 4, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ ஆண்டவருக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிரிவினையை பிசாசு உண்டு பண்ணி வச்சிருந்தான். தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை, அவரிடத்தில் ஒரு சமாதானத்தை கிறிஸ்து நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, 5வது ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்களும் நானும் யாரு? நீதிமான். இந்த நீதிமானுக்கு வாழ்வு எதனால வருகிறதாம்? விசுவாசத்தினால. பிழைப்பான் அப்படிங்கிறது இது குறைஞ்சதை சொல்ற, அப்படி இல்லை எதை பிழைச்சிட்டு போ, நோ 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 இல்லை. வாழ்வு அடைகிறதே எதனால தான்? விசுவாசனால. யாரெல்லாம் கர்த்தரை நம்புறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அவரிடத்துல இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வு அடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமானுக்கு வாழ்வு உண்டாகிறது. அல்லேலூயா. இது 5வது. 6வது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல், எல்லாரும் திரும்ப ஒருத்தர் படிங்க. விசுவாசித்து நடக்கிறோமா? என்னுடைய நடக்க ஒவ்வொரு நாளும் நடந்து போகிறேன்ல, அது எதனால தானா? விசுவாசனால. நான் ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க பஸ்ஸில் ஒரு வீடியோவில் பார்த்தோன்னடா, பஸ்ஸில் தன் பிள்ளைங்களுக்கு அந்த அம்மா சொல்லுதான், ஐயோ பஸ்ஸில் ஏறிடாத, ஏறும்போது காலை ஒழுங்காக வைப்பையா, பயம்.
அன்னைக்குள்ள லைஃப்பை தொடங்கும்போது, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பும்போது, ஏம்மா நீ கால் வைக்கும்போது இடறிடாத, விழுந்துட்டினா அடிபட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய், சில ஆளெல்லாம் அப்படி புள்ளி வச்சிங்கன்னா அப்படி கோலம் போட்டு முடிச்சிருவாங்க தெரியுமா, அதனுடைய எண்டு வரைக்கும் போவாங்க. அந்த அம்மா அப்படி தான் இருக்குது. 2 பிள்ளைங்களையும் பயமுறுத்தியே வச்சுருக்கு இருக்காங்க. லைவாக இருக்கிறது தான் சொல்கிறேன். அப்படியே படிக்கட்டில் ஏறும்போது இப்படி ஒரு மரண பயத்தை கொடுத்தா, நல்லா இருக்கிறவனும் ஏறினா என்ன ஆகும்? பயம் வருமா வராதா? வருமா வராதா? ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இங்கே வார்த்தை சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என் காலை அவர் ஒரு நாள் தள்ளாட, என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் என் போக்கையும் என் வரத்தையும் பாதுகாக்கிற தெய்வம். அல்லேலூயா. இப்படி அறிக்கை செஞ்சுட்டு நீங்கள் போங்களேன், எதுக்கு பயம் வரணும்? ஆமென். கர்த்தர் உங்கள் முன்பதாக அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, அப்போ அனுதினமும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடக்கை எதனால தான்? விசுவாசத்தினால தான். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசம் இல்லாமல் என் வாழ்க்கையை நகராது. நல்ல மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் விசுவாசிக்கலைன்னா எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் 1000 வருஷம் கூட, கர்த்தர் உங்களுக்கு 1000 ஆண்டுகள் கொடுத்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவனிடத்திலிருந்து எந்த பலனையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. எப்போனா விசுவாசிக்கலைன்னா. ஆனால் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, அடுத்தது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அக்கினி ஆஸ்திர நில்லுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், 6:16. இன்னொரு தடவை சேர்ந்து இல்லைன்னா எல்லாருமே படிங்க பார்ப்போம். எல்லாரும். பொல்லாங்கனியையும் இந்த ஒரு ஸ்பீக்கர் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்பீக்கர் அப்படி அவுட் ஆன மாதிரி இருக்குது. அப்போ சேர்ந்து இன்னொரு தடவை நீங்கள் எல்லாம் இருங்க, பெண்கள்லாம் இருங்க. இப்போ ஆண்கள் மாத்திரம், அவங்களாம் சிங்க குரல், பேஸ் வாய்ஸ் யாருக்குன்னா ஆண்களுக்கு தான். ஒருத்தர் எளிமின்னு அதட்டினா முடிஞ்சிரும் ஜோலி. அதனால் இப்போ அதட்டு வாங்க பாருங்க. 16வது வசனத்தை படிங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. பொல்லாங்கன் எய்யக்கூடிய என்ன ஆஸ்திரங்களாம்? அக்கினி ஆஸ்திரங்கள். அவனுடைய அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடணும்னா உங்களுக்கு விசுவாசம் தான் கேடகமே. விசுவாசம் இல்லைன்னா அவன் ஈஸியாக உங்களை தாக்கிடுவான்னு சொல்கிறான். வேத வசனம் சொல்லுது. உங்களுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா அந்த விசுவாசமே ஒரு பெரிய கேடகமாக இருந்து எய்யக்கூடிய எல்லா அம்புகளையும் அது தடுக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு ஒன்று என்ன தெரியுதுன்னா, அவன் அக்கினி ஆஸ்திரங்களை எப்படா இவ விசுவாசத்தில் கொஞ்சம் தளர்ந்து போவா, எப்போ இவ கொஞ்சம் அவிசுவாசத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கானா, யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறானா. அவனுடைய கண்ணிக்கும் அவனுடைய வேடனுடைய கண்ணிக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் நாம் தப்பு வைக்கப்படணும்னா நாம் எப்பொழுதும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே எதிரிக்கிட்ட இருந்து வரக்கூடிய அக்கினி ஆஸ்திரங்களை நம்ம தப்பு வைக்கப்படணும்னா நமக்கு விசுவாசம் என்னும் கேடகம் மிக மிக அவசியம். விசுவாசிக்கலைன்னா நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனம் வரைக்கும் வாசிங்க.
போதும். பாருங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு ஏன் மேலேருந்து நான் படிக்க சொன்னேன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்னை, என் தேவன் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்களேன். என்னை யாருமே விசாரிக்கலை, என்னை யாருமே கண்டுக்கலை, எனக்கு யாருமே இல்லை சொல்லவே கூடாது. வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற அவர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். நம்முடைய கவலைகள் எல்லாம் எங்கே வச்சிடணுமா? சில நேரம் இப்படி யோசிக்கும்போது, என்னை யாருமே விசாரிக்கலை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி தனிமை உணர்வில் இருக்கும்போது தான் பிசாசு வந்து தாக்குதலை செய்கிறான். அதனால தான் இங்கே ஆண்டவர் அடுத்தடுத்து சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள். 8வது வசனம். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி. நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ இதிலிருந்து ஒரு ரகசியம் என்ன புரியுதுன்னா, கர்த்தரை விசுவாசித்தா நான் மறைமுகமாக யாருக்கு ஏற்று நிற்கிறேன்? அவர் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறாருன்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கனாலே போதும், அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஆமென், அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 8. 9 தான் எபிரேயர் 11:6. தேவன் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அது விசுவாசம் இருந்தால் தான். எனக்கு பலனே வரலை, நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதிலே வரலை, பலனே உண்டாகலை அப்படின்னு சொன்னால் எதை தான் நான் செக் பண்ணி ஆகணும்னா விசுவாசத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் உண்டு. அவர் இருக்கிறாரா? தேவன் இருக்கிறாரா இல்லையா? அப்போ இருந்தால் அவர் நோக்கி கூப்பிடுகிறவருக்கு அவர் என்ன செய்வார்? பலன் அளிப்பார். இது 9வது. 10வது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட இப்படி ஆயிற்று. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யார் வழியா வருது? கிறிஸ்துவின் வழியா புறஜாதி ஆகிய நமக்கு வருது. 2வது, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் எப்படி தான் வருதா? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால நமக்கு வருது. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் எதன் வழியாக? விசுவாசத்தினாலே. ஆமென். அப்போ ஆவியை நீங்கள் பெற்றதும் எதனால தான்? விசுவாசத்தினாலே. பாருங்க, ஆவி அந்த வார்த்தையை பார்த்து பாருங்க. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக அப்படி ஆயிற்று. அப்போ விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம், விசுவாசத்தினாலே நீதிமானுடைய வாழ்வு உண்டாகிறது. நாம் விசுவாசித்தே நடக்கிறோம். விசுவாசம் என்னும் கேடகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா அதற்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். 9, ஜெபத்திற்கு பலன் அளிக்கிறவர். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அடுத்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5லேருந்து 9 வரைக்கும் வாசிங்க.
வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்பட்டது, ஆரம்பத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டது எதனால தான்? விசுவாசத்தினால. இங்கே ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கான். அந்த வசனத்தை போடுங்க சாம. 1 அதிகாரம் 1 பேதுரு 1 அதிகாரம் 5வது வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற, எல்லாரும் சேர்ந்து படிங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எதனால தான் அந்த கடைசி உண்டாகக்கூடிய ஒரு ரட்சிப்பை குறித்து இங்கே சொல்கிறார். நம்முடைய சரீர மீட்பு, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய சரீரம் மீட்பு அடைய போகிறோமே, அந்த மீட்பை குறித்து சொல்கிறாரு. அதுவும் எதனால தான் நான் மீட்கப்படுகிறோமா? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. விசுவாசத்தில் துவங்குகிற நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் தான் முடியுது? விசுவாசத்தில் தான். அதனால தான் எபிரேயர் 12:1 சொல்கிறாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரையே, இயேசுவையே நோக்கி கொண்டிருங்கள். அல்லேலூயா. அவரையே நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை துவக்குனவரும் அவர் தான். நான் தான் தெய்வம்னு நமக்கு வெளிப்படுத்தினவரும் அவர் தான். கடைசியில் நம்மை மறுரூபமாக்குகிறவரும் அவரே. இடைப்பட்ட காலத்தில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையை அந்த முடிவை பெற முடியாதபடி பல விதங்களில் நமக்கு சோதனைகளை அவன் கொண்டு வருகிறான். அவன் எல்லாவற்றிலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நாம் எதிர்த்து நிற்கும்போது ஒரு மகா பெரிய ஜெயத்தை, ஒரு வெற்றியை, ஒரு ஜெய தொனிக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எபேசியர் 3 அதிகாரம் 17வது வசனத்தில் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே போதும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். கொலோசியர் 1 அதிகாரம் 29வது வசனம், 28, 29 படிங்க. கிறிஸ்துவானவர் பாருங்க எப்படி வசனத்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. பார்க்காமலே சொல்லிட்டாங்க நிறைய பேர். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நம்முடைய ஐடென்டிட்டியை ஒரு நாளும் நீங்கள் இழந்து போகாதீங்க. எவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே நின்னாலும் நான் தனிமையாக இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேங்கிற உணர்வு மாத்திரம் ஒரு நாள் வரவே கூடாது. பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆலோசனை, உங்கள் பிள்ளைங்களை ஃப்ரீடமாக விடுங்க. எல்லாரோடையும் பேசி பழக விடுங்க. எல்லா இடத்துக்கும் பெற்றோர்கள் நம்ம கடந்து போக முடியுமா? பின்னாடியே போக முடியுமானா முடியாது. அவன் ஒரு நாளும் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க தனிமைங்கிற அந்த உணர்வுக்குள்ளே வரவே கூடாது. அந்த உணர்வுக்குள்ளே பிள்ளைங்க வந்தால் பிசாசு அந்த உணர்வை அவன் பயன்படுத்த நினைப்பான். அதனால் நீங்கள் எல்லாரோடையும் நல்லா பேசி பழக முற்படுங்க. யார் உங்களிடத்தில் பேசுகிறாங்களோ பேசலையோ உங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை. யார் என்னிடத்தில் இருக்கிறாங்களோ, என்னை விசாரிக்கிறாங்களோ, எனக்கு என்ன செய்கிறாங்களோன்னோ, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவானவர் என் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் 1 இதில் சொல்லும் பொழுது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. அப்போ இது எல்லாமே விசுவாசத்தினால தான். கிட்டத்தட்ட 12 சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் 11 தான் சொல்லியிருக்கேனா. ரட்சிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நீதிமான் ஆக்கப்படுகிறோம், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம், ஆவியை பெற்றிருக்கிறோம், நீதிமானுக்கு வாழ்வு உண்டாயிருக்கிறது, தேவன் உண்டு, அவர் பலன் அளிக்கிறவர், விசுவாசித்து நடக்கிறோம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்காக நாம் விசுவாசிக்க வேண்டும்.
அடுத்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். 12 விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. 12 சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் நான் கொஞ்சம் படித்தேன். சுஜியை படிக்க சொன்னேன். விசுவாசம் எத்தனை முறை சுஜி? 95 முறைன்னு சொன்னான். 95 முறை தானே? விசுவாசங்கிற வார்த்தை 95 முறை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். விசுவாசங்கிற வார்த்தை நீங்கள் வேதாகமத்தில் உட்காந்து ஏன்னா அந்த இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. பிதா அப்படிங்கிற வார்த்தையை நான் படிக்கும்போது விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அப்படி ஒரு மனத்தாங்களோடு பரிசேயர் சதுசேயர்கள்ட்ட பேசுகிறத அதை உணர்ந்து அதுவும் எப்படி வருது, எந்தெந்த இடத்துலலாம் பேசுகிறார் அப்படிங்கிறத நான் கவனித்து பார்க்கும்போது சுஜி கவுண்ட் பண்ணிட்டேன், நான் கவுண்ட் பண்ணலை. 95 முறை விசுவாசங்கிற வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் வருது. நான் 12 சொல்லியிருக்கிறேன். இந்த விசுவாசத்தினால நான் பெறுகிறத நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா, நிருபங்களை படித்தா இன்னும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் அந்த விசுவாசத்தை எப்படி சொல்கிறாருங்கிறத ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். இதெல்லாம் இப்போ நம்ம படித்ததெல்லாம் நிருபங்களில் நம்ம படித்தோம், அப்போஸ்தலர் நடபடிகளில் படித்தோம். இதில் நீங்கள் வச்சுட்டு டெய்லி ஜெபிக்கணும். நான் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அந்த ரட்சிப்பை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. வாலி பிள்ளைங்க சொல்லணும், சரியா? ஏன்னா பிசாசு குற்றப்படுத்துவான். பாவம் செய்யாமல் யாரும் இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு வகையில் பொய் சொல்லிடும், ஏதோ ஒரு காரியங்கள் வருது, தவிர்க்க முடியாமல் இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டால் அந்த இடத்துல கூட இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். நான் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேங்கிறத இந்த 12 ஜெபமாக மாற்றுங்க. உங்களுக்கு பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. அன்பு கூர்ந்தார். தன்னை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்து வாயை திறந்து சொன்ன வார்த்தைங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாரா வேணா இருக்கட்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் நல்ல கற்று தேர்ந்த மோசேயும் இருக்கிறார். கூடாரத்தை நோவா பேழையை கட்டுறாருலே ஒரு இன்ஜினியர் அங்கே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, படிப்பறிவே இல்லாத ஆடுகளுக்கு பின்னாடி திரிந்து கொண்டிருந்த தாவீது இருக்கிறார். பழி குற்ற சுமத்தப்பட்ட யோசேப்பும் அதில் இருக்கிறாரு. இன்னும் ஹைலைட்டாக சொல்லணும்னா ராகாப்புங்கிற ஒரு பெண்ணை குறித்தும் அந்த எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்களுக்கெல்லாம் பொதுவாக ஒன்று தான். நீங்கள் அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே சாராள், விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே ராகாப். இது எல்லாமே இதற்கு முன்னாடி ஒரு அடையாளத்தை ஆண்டவர் எதை தெரியுமா கொடுத்துருக்கிறாரு? விசுவாசனால தான். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனை என்ன கவனிங்க. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். படிப்பு இல்லாமல், அறிவே இல்லை, புத்தி இல்லை, இல்லை நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லது, எல்லாமே இருக்குது நல்லது, இல்லை எதுவுமே இல்லை பரவாயில்ல, எல்லாவற்றுக்கும் பொதுவானதாக கர்த்தர் ஒன்றை தருகிறார். என்ன தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவன் என்ன ஆகிறது இல்லையாம்? வெரி குட். விசுவாசிக்கிறவன் கெட்டு போவது இல்லை. வசனத்தோடு அப்படி லிங்க் ஆகி வரணும். விசுவாசிக்கிறவன், தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவது இல்லை. அப்போ நீங்களும் நானும் கெட்டு போயிடுவோமா? பழைய சோறை சொல்லுவாங்கள்ல, சோறு என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு, தூக்கி மாட்டு வழியில் கொட்டு. நோ, நம்ம அப்படி டஸ்ட்டு கிடையாது, நம்ம பெஸ்ட்டு. அல்லேலூயா. கெட்டு போவது இல்லை. அடுத்த வசனம்,
தன்னை விசுவாசிக்கிறவன் இல்லை, அந்த 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். விசுவாசிக்கிறவனுக்கு என்னத்தை கத்த தருகிறார்? தயவு செஞ்சு சொல்லுங்களேன், சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்லுங்க. கெட்டு போகிறது இல்லை, ரெண்டாவது என்னத்தை தர்றாரு? நித்திய ஜீவனை அவர் தருகிறார். ஆமென். மூன்றாவது விசுவாசிக்கிறவன், 18வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் அல்லேலூயா கெட்டு போவதில்லை, அவனுக்கு நித்திய ஜீவனை கத்த தருகிறார். அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். நீங்கள் அவரை விசுவாசித்தா உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்கிறாரு? இங்கெல்லாம் யாருமே விசுவாசிக்கலையோ? சிஸ்டர் பேசாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரியே தெரியுது. வேத வசனம் தான் சொல்லுகிறது, நான் வேற எங்கே இருந்து சொல்லலை. விசுவாசிக்கிறவன் என்ன இல்லை? கெட்டு போவது இல்லை. சொல்லுங்க, நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் கெட்டு போவது இல்லை. எனக்கு தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்லுங்க, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம் படிங்க படிங்க. நானே தாகமடையான். அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவனுக்கு என்ன இல்லையா? தாகம் இல்லை. யோவான் 7ஆம் அதிகாரம் 47, யோவான் 7, 37, 38, 39 படிங்க. ஜீவ தண்ணீருள்ள யாருடைய உள்ளத்துல? விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து என்ன தண்ணி ஓடுதான்? ஜீவ தண்ணீருள்ள நதிகள். அவனுக்கு என்ன இல்லைன்னு சொல்றாரு? தாகம் இல்லை. ஒரு காலம் அவன் தாகமடையான். ஏன்னா விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து அவர் எதை புறப்பட பண்ணுகிறார்? ஜீவ தண்ணீருள்ள நதிகள். இந்த வசனத்தை போடுங்க. யோவான் 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் 38 பாருங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி இல்ல, என்ன ஓடுதான்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை அவர் தருகிறார். ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரு காலம் நான் தாகம் அடைவதில்லை. தாகமா இருக்கிறேன்னு இன்னைக்கு ஒருவேளை சொன்னீங்கன்னா அவரிடத்துல வந்துருங்க, அவரை நோக்கி பாருங்க, என் தேவனேன்னு கூப்பிடுங்க. உங்க தாகத்தை தீர்க்க உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரை புறப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவரே சொல்றாரு, நானே. நீங்க உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நானேன்னு எங்கெல்லாம் யோவான் சுவிசேஷத்தில் சொல்றாருன்னு பார்த்து அவர் தன்னை யாராக சொல்றாரு? நானே. இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்படின்னா உயிரோடு இருக்கு, நான் தான் உயிர்த்தெழுதலே, நான் தான்ப்பாங்கிறார். உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, ஜீவனும் நானா தான் இருக்கிறேன். மார்த்தாள் கிட்ட பேசுறார் ஆண்டவர். லாசருனுடைய சம்பவம் அங்கே நடக்குது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அடுத்தது எல்லாரும் சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் மரித்தாலும் பிழைப்பேன், ஏனென்றால் நான் அவரை நம்புகிறேன். ஆமென், ஆமென். சரி, அடுத்தது அதே 14 மறியாமலும் இருப்பான் சொல்றாரு. இன்னொரு அந்த அதுலேயே 11 நீ விசுவாசித்தால் 40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை. அப்போ யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். அல்லேலூயா. நிறைய இருக்குது. நிறைய விசுவாசத்தை குறித்து சொல்லணுன்னா ஒரு பெரிய ஸ்டடி. இது நான் ஃபைனலாக முடிக்கிறதுக்கு ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு விசுவாசத்திற்கு தகப்பன் யார்? ஆபிரகாம். அவரை குறித்து சொல்லும்போது அவன் விசுவாசத்திலே, எந்த வசனம் சொல்லுங்க சிஸ்டர்? 19. அவன் இருங்க அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கல சொல்லுங்க? பலவீனமாக இருக்கல. அவன் முடிவு எப்படி தெரியுமா முடியுது? 21 கடைசி வார்த்தையை படிங்க. விசுவாசத்தில் வல்லவனானான். அவனுடைய விசுவாசம் துவங்குது. அந்த விசுவாசம் துவங்குறதுல அவன் பலவீனமாக இருக்கல. அந்த விசுவாசம் வளர்ந்து 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 ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து வளர்ந்து அவர் எப்படியாக மாறுகிறார் என்றால் வல்லவனாக மாறுகிறார். அல்லேலூயா. அதனால தான் பிள்ளைய நீ கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னென்னா, ஒருவேளை நான் பலி செலுத்தி நான் கட்டைகளை அடுக்கி எரிச்சா கூட அந்த சாம்பல்ல இருந்து கூட என் தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை தர வல்லவராக இருக்கிறார். உன் ஏக சுதன். ஆனால் அப்படி ஆண்டவர் நரபலி கேட்கறதுக்காக கொண்டு வர சொல்லலை, கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும்படி அங்கே செய்கிறார். இங்கே அவர் ஆபிரகாம் செய்ததை மாத்திரம் நான் சொல்கிறேன். அவர் இவ்வளோ பெரிய விசுவாசத்தில் வல்லவராக மாறினதுக்கு அவர் செஞ்ச ஒரு 4 காரியம். ஒன்று, தான் கண்ணு முன்னாடி இருந்த அவருடைய செத்து போன சரீரத்தையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் எண்ணவே இல்லை. அவர் எண்ணவில்லை. உங்கள் முன்னாடி இருக்கிற சூழ்நிலையவே எண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இதாயிருச்சு அதாயிருச்சு கவுண்ட் பண்ணி மண்டேல அப்படியே 1 2 3 4 நீ எடுத்து வச்சுக்கிட்டு அதையே நினைக்கிறது, அதையவே யோசிச்சுட்டே இருக்கிறது, அதையவே சிந்திச்சுட்டே இருக்கிறது. உங்கள் அப்படி எண்ணம் இருதயம் எல்லாம் அப்படி இருள் அடைஞ்சிரும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆபிரகாம் தான் கண்ணு முன்னாடி இருந்த செத்து போன சரீரத்தையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் என்ன செய்யவில்லை? எண்ணவே இல்லை. நான் அந்த 16 24 வரைக்கும் அது இருக்குது. அடுத்தது, வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கை தந்திருந்தா அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறுமா, இல்லை எப்படி ஆண்டவர் இதை செய்வாரான்னு சொல்லி ஒரு நாள் சந்தேகப்படவே படாதீங்க. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் படிகள் நம்ம வல்லவர்களாய் மாறுவதற்கு. 3வது, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். சொல்லுங்க, வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அல்லேலூயா. எனக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எங்கள் எபிரேயர் ஆசிரியர் சொல்லுவார், பாஸ்டர் ஜூப்ளின் பாஸ்டர் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தா ஒருவேளை இந்த பூமியே அழிஞ்சிருச்சுன்னா கூட உனக்காக ஒரு புதிய பூமியவே உருவாக்கி அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை அப்படி தான் அழிச்சாங்க. இவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னு அப்படி தான் அழிச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவனால் என்ன செய்யவே முடியல, ஹிட்லரால் அழிக்க முடியல. அதுக்கு பின்னாடி இஸ்ரவேலை அழிக்க நினச்ச ஒருத்தனாலையும் இஸ்ரவேல் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருந்த மனுஷனை அழிச்சானே தவிர ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை ஒருத்தனாலையும் அழிக்கவே முடியல. அல்லேலூயா. இந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக வேண்டியே ஒரு 2ஆம் உலக யுத்தம் வந்துச்சு. அந்த யுத்தத்தில் அந்த குண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்ச ஒரு யூதன், அந்த யூதன், நான் இதை தந்தா நீ என்ன தருவ, எனக்கு இஸ்ரவேல் நாட்டை கொடு, நான் உனக்கு இதை கண்டுபிடிச்சு தரேன். அப்படி தான் ஒரு பரிமாற்றாங்க நடக்குது. அப்படி கரளையாக கிடந்ததை கேட்டு வாங்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அங்கே போனாங்க. கர்த்தர் அவர்களை செழிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
கரளையாக கிடக்குது, பாலாக கிடக்குது, திரும்ப எடுப்பித்து கூட கட்ட முடியாதுங்க என் வாழ்க்கை, அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? முள்ளு புதரா மூடி கிடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. முழு நிச்சயமா நம்புங்க. ஒரு தூசியளவு இம்மியளவு கூட புலம்பாதீங்க. என் தேவன் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். முழு நிச்சயமாய் நம்பி அடுத்தவர் ஒன்று செய்கிறார். தேவனை மகிமைப்படுத்தி, 4வது தேவனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வாயில அவர் நல்லவர், சர்வ வல்லவர், நீ நிறைவேற்ற வல்லவர், நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்த படுத்த 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 அவர் யாராக மாறினாராம்? விசுவாசத்திலே வல்லவனாய் மாறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, ஒருவேளை நான் விசுவாசமே எனக்கு இல்லைன்னு நினைச்சிங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இன்றைக்கு வாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணின நான் அதை நிறைவேற்ற வல்லவர். சோர்ந்து போகாதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்காதீங்க, உங்கள் கையின் வருமானத்தை பார்க்காதீங்க, உங்கள் வயசை பார்க்காதீங்க, உங்களுடைய சரீர நிலையை பார்க்காதீங்க. இவை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவரை மாத்திரம் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். நீங்கள் விசுவாசத்திலே வல்லமையுள்ளவர்களாய் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு புதிதாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் நீரும் இணைந்து செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை நாங்கள் உறுதியாய் பிடித்து கொண்டு, நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அந்த பிடிக்கப்பட்ட, அந்த அழைக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்கள் ஓடி வர நீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்த வேணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தினால் நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற சகல ஸ்லாக்கியங்களை, ஆசீர்வாதத்தை மக்கள் அறிந்து கொண்டு அதை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை நீங்க தந்திருங்க ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற, நீர் உண்டு பண்ணி தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை மக்களுடைய சிரசின் மேல் அவைகள் வந்து பழிப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆண்டவரே ரட்சிப்பு, மீட்பு, கடைசியில் நீர் எங்களுக்கு தரப்புகிற சரீர மீட்பு வரைக்குமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகலவற்றையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. மக்களை நாங்கள் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒருவேளை விசுவாசத்தில் எனக்கு பலவீனம் உள்ளவர்களாய் வந்திருப்பாங்கன்னா, உங்கள் ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாய் மாற்றட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விசுவாசத்தில் நோய் வராதபடி, விசுவாசத்தில் பலவீனம் வராதபடி தங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, தன்னுடைய விசுவாசத்தை பெருக்கி கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த விசுவாசத்தின் ஆவியை நீர் தந்திரளவனுபடியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடுங்க. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டருக்கா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. அங்கே ஊழியத்தை முடித்து சுகமாய் திரும்பி வர கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. நாளை தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் காத்து அவருடைய சமாதானத்தின் கிருபையையும் தந்து நடத்துவாராக.